Hi students, 12th standard accountancy chapter 6 retirement and death of the partner illustration sum number 5 பார்க்கலாம். Raghu and Siva are partners sharing profit and losses in the ratio of 3:2:1 ன்னு கொடுத்துருக்காங்க. Prabhu retires from the partnership on 1st April 2017. அதாவது பிரபு, ரகு, சிவா 3 பேருமே பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல பார்ட்னர்ஸா இருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எப்படி இருந்ததுன்னா 3:2:1 இருந்தது. அப்போ 1st April 2017 அன்னைக்கு பிரபுங்கிற பார்ட்னர் என்ன செய்யறாரு, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருந்து ரிட்டையர் ஆயிடுறாரு. ஸோ அந்த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்ல அவங்க என்ன செய்யறாங்க, அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், ஃபர்ம்ஸோடைய அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாமே ரீவேல்யூட் பண்றாங்க அன்னியோட கரெக்ட் மார்க்கெட்டிங் வேல்யூக்கு. ஸோ அப்படி ரீவேல்யூட் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த என்னென்னலாம் கிடைச்சிருக்குன்றது பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் பில்டிங் 12,000 rupees. எப்பவுமே பில்டிங்கோட வேல்யூ, லேண்ட் அண்ட் பில்டிங் வேல்யூ டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வரும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி அவங்க ரீவேல்யூட் பண்ணும்போது பில்டிங்கோட வேல்யூ 12,000 ரூபாய் ஏறி இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பில்டிங்கிறது அசட் அக்கௌண்ட், ஓகேங்களா. ஸோ பில்டிங் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அசட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க, பில்டிங், அதாவது கன்சர்ன் அசட் அக்கௌண்ட் டேட்டான்றது பில்டிங் அக்கௌண்ட் தான் இங்க இருக்க கன்சர்ன் அக்கௌண்ட், ஓகேங்களா. ஸோ பில்டிங் அக்கௌண்ட் டேட்டா 12,000 rupees டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் 12,000 rupees. டேட் அவங்க கொடுத்துருக்க டேட்டை இந்த டேட் காலத்தில் என்டர் பண்ணணும். செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் த வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர் 8,500 rupees. ஃபர்னிச்சரோட மதிப்பு குறைஞ்சிருக்கு, ஏன்னா தேய்மானம் ஏற்படும் இல்லைங்களா. ஸோ ஃபர்னிச்சரோட மதிப்பு என்ன ஆயிருக்கு, ரீவேல்யூட் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. ஃபர்னிச்சருங்கிறது அசட் ஐட்டம். ஸோ ஃபர்னிச்சர் வேல்யூ குறைஞ்சதுன்னா அசட்டோட வேல்யூவும் குறையும். ஸோ அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க, என்ன ஃபார்மேட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், கன்சர்ன் அசட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எடுத்தா கன்சர்ன் அசட் அக்கௌண்ட் என்னது, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 15,000 rupees, அதாவது 8,500 rupees என்ன பண்ணிட்டோம், ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டோம். அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எ ப்ரொவிஷன் வுட் ஆல்சோ பி மேடு ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி ஃபார் 6,500 rupees. இங்கே நல்லா கவனிங்க, அவுட்ஸ்டாண்டிங் சேலரிங்கிறது அவங்களுடைய ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிக்கு ஒரு 10,000 rupees மந்த்லி சேலரி இருக்குன்னு வைங்களேன். அதில் 4,500 rupees பே பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. இதுல மிச்சம் 10,000ல 6,500 rupees சேலரி பெண்டிங்லேயே இருந்திருக்கு. அவுட்ஸ்டாண்டிங்னா பெண்டிங்லேயே இருக்கு, சேலரி சம்பளம் போடாமையே இருந்திருக்காங்க. அதை என்ன பண்ணிட்டாங்க, சம்பளம் இப்போ போட்டுட்டாங்க, என்னைக்கு 1st April அன்னைக்கு. ஸோ ப்ரொவிஷன் வுட் ஆல்சோ பி மேட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி 6,500 rupees. பெண்டிங்ல இருக்க அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்க சேலரியை பேமெண்ட் பண்ணதுனால அவுட்ஸ்டாண்டிங் சேலரிங்கிறது எக்ஸ்பென்சஸ், அதாவது லயபிலிட்டி சைடில் வரும். அசட் சைடா லயபிலிட்டி சைடா பார்த்தீங்கன்னாக்கா அவுட்ஸ்டாண்டிங் சேலரிங்கிறது எக்ஸ்பென்சஸ் லயபிலிட்டி சைடில் வருது. ஸோ லயபிலிட்டி சைடில் 6,500 rupees சேலரி போட்டதுனால எக்ஸ்பென்சஸ் இல்லையா. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு செலவு, சம்பளம் ஒர்க்கருக்கு போடுறதுன்றது கம்பெனி, அதாவது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸ். சப்போஸ் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்க லயபிலிட்டி அக்கௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். லயபிலிட்டி அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்க என்ன ஃபார்மேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா 6,500 rupees டு அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட் 6,500 rupees என்ட்ரு பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இங்கே 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டோம். அடுத்தது ஜேர்னல் என்ட்ரியில நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். எதுக்காக விடணும்னா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கிவ் ஜேர்னல் என்ட்ரி அண்ட் ப்ரிப்பேர் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஸோ கொடுத்துருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணிட்டோமா, அடுத்தது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்றது இந்த ஜேர்னல் என்ட்ரிக்கு எங்கெங்கெல்லாம் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் இங்கே ஜேர்னல் என்ட்ரியில் நம்ம என்டர் பண்ணமோ இதை லெட்ஜர் அக்கௌண்ட், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை லெட்ஜர் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணி நமக்கு பேலன்ஸ் கிடைக்கும் இல்லையா, ப்ராஃபிட்டோ லாஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் கிடைச்சாலும் லாஸ் கிடைச்சாலும் அதை என்ன செஞ்சிருவோம், நம்ம அதாவது ஆல் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவோம் இல்லையா. அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல பண்ணி முடிச்ச உடனே அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும், ஓகேங்களா. அப்போ ப்ராஃபிட்டோ லாஸ் ஆஃப் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு பாஸ் பண்ண அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். எவ்வளோ ஸ்பேஸ் விடலாம் பார்த்தீங்கன்னா, ஆல் பார்ட்னர்ஸ்க்கும் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா, ப்ராஃபிட்டோ லாஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் வர்றது. அப்போ ஆல் பார்ட்னர்ஸ் எத்தனை பேருன்னு பார்த்தோம்னா
பிரபு, ரகு, சிவா 3 பேர் இன்ட்டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஸோ 4 அக்கௌண்ட் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், 1 2 3 4 அடுத்தது ஒரு நரேஷன் எழுதுவோம். ஸோ 5 லைன் நம்ம விடணும். ஓகேங்களா? விட்டு தான் ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நரேஷன் லென்த்தியாக போனால் ஒரு 6 லைன் கூட விடலாம். ஓகே, ஸோ ஒரு 6 லைன் 5 மேக்ஸிமம் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், 5 லைன்ஸ் விட்டாகணும். விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும், லெட்ஜர் அக்கௌண்ட் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு லெட்ஜர் அக்கௌண்ட் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ லெட்ஜர் அக்கௌண்ட் எப்படி பாஸ் பண்ணீங்க, என்ன ஃபார்மேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும். லெட்ஜர் அக்கௌண்ட்டில் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபார்மேட் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு டெட்டார் அண்ட் கிரெடிட்டார்ஸ் 2 சைடு இருக்குது. அடுத்தது பர்டிகுலர்ஸ் அண்ட் ருபீஸ் 2 சைட்லையுமே என்ட்ரு பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? இப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாமா லெட்ஜர் அக்கௌண்ட்டில்? இப்போ ஜேர்னல் என்ட்ரிக்கு வாங்க. எங்கெங்கெல்லாம் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் இருக்கோ அதெல்லாமே நம்ம என்ன செய்ய போகிறோம், லெட்ஜர் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனில் எந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் இருக்குது, எந்த சைடில் இருக்குது, டெபிட் சைடா கிரெடிட் சைடா பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் தான் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் இருக்குது. அப்போ என்ன செய்வோம், நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் போயிட்டு ஆப்போசிட் அக்கௌண்ட் தான் எழுதுவோம். ஓகேங்களா? ஆப்போசிட் அக்கௌண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல பில்டிங் அக்கௌண்ட் தான். எவ்வளவு, பில்டிங் அக்கௌண்ட் 12,000 ருபீஸ் இருக்குங்களா? அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் போயிட்டு பை பில்டிங் அக்கௌண்ட் 12,000 ருபீஸ்ன்னு என்ட்ரு பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்து என்ன செய்யறோம், 2வது டிரான்சாக்ஷனுக்கு வரும். 2வது டிரான்சாக்ஷன்ல ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எங்க இருக்குன்னு பாக்குறோம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் சைட்ல இருக்கு. அப்ப என்ன செய்யறோம், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் சைட்ல போயிட்டு ஆப்போசிட் அக்கௌண்ட் என்ட்ரு பண்றோம். 2 ஆப்போசிட் அக்கௌண்ட் இருக்கு. 2 ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், 2 அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட் 8,500 6,500 ருபீஸ் இருக்குங்களா? ஸோ நம்ம என்ன செய்யறோம், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் சைடுக்கு வரும். வந்து ஆப்போசிட் அக்கௌண்டான ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், 2 ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், 2 அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட்ஸ் 8,500 6,500 என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜேர்னல்லேருந்து எல்லா ரீவேல்யூஷன் சம்மந்தப்பட்ட எல்லா அக்கௌண்ட்டையுமே லெட்ஜரில் போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்வோம், பேலன்ஸ் கண்டுபிடிப்போம். எப்படி பேலன்ஸ் கண்டுபிடிப்போம், எந்த சைடு அதிகமான அமௌண்ட் இருக்கோ அந்த சைடு தான் டோட்டல் போடுவோம். அந்த ஃபார்மேட் பிரகாரம் டெட்டார் சைடில் தான் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. 8,500 + 6,500 15,000 ருபீஸ் இருக்குங்களா? ஸோ இந்த 15,000 ருபீஸ் தான் நம்ம ஹையர் வேல்யூ தான் டோட்டல். இந்த 15,000 ருபீஸ் டோட்டல் என்ன செய்கிறோம், அதே நேர்கோட்டில் கிரெடிட்டார் சைட்லையும் 15,000 ருபீஸ் என்ட்ரு பண்ணுறோம். என்ட்ரு பண்ணி டோட்டலுக்கு கீழே 2 கோடு போட்டுடுறோம். 2 கோடு போட்டோம்னா அது டோட்டல்னு அர்த்தம். இப்போ டெபிட் நம்ம டோட்டல் போட்டுறோம். ஓகேங்களா? இப்போ லெஸ்ஸர் சைடு எது, கிரெடிட் சைடு தான் லெஸ்ஸர் சைடு. எவ்வளோ இருக்குது, 12,000 ரூபா இருக்குது. எப்படி கண்டுபிடிப்போம் பேலன்ஸ், இந்த 12,000 15,000 கழிச்சோம்னா நமக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் லெஸ்ஸர் வேல்யூ மைனஸ் டோட்டல் நமக்கு 3,000 ரூபா கிடைக்குது. இந்த 3,000 ரூபா தான் என்னது, பேலன்ஸ். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. டெட்டார் சைடில் டோட்டல் கிடைச்சதுன்னா கிரெடிட்டார் சைடில் லாஸ் ஆகும். லாஸ் ஆன் ரீவேல்யூஷன் இந்த பேலன்ஸ் இது கிடைக்கும். ஸோ இந்த 3,000 ரூபாய்க்கு நம்ம என்ன எழுதணும், பை லாஸ் ஆன் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுன்னு எழுதணும். எழுதி முடிச்ச உடனே இம்மிடியட்டாக இந்த 3,000 ரூபா லாஸ் ஆன் ரீவேல்யூஷனை ஆல் பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்றோம். இங்கே ஆல் பார்ட்னர்ஸ் யாரு, பிரபு, ரகு, சிவா. இந்த 3 பேரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 3,000 ரூபா லாஸ் என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். கொஸ்டினில் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3:2:1 கொடுத்துருக்காங்களா? அப்போ 3 + 2 எவ்வளவு, 5 5 + 1 6. அப்போ என்னன்னா டோட்டலில் டினாமினேட்டரில் 6ன்னு போட்டுப்போம். பிரபுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 3/6 3,000 ரூபாவும், ரகுவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 3,000 ரூபாய் இன்ட்டு 2/6ம், சிவாவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 3,000 ரூபாய் இன்ட்டு 1/6ம் என்ன பண்ணிடுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யார் பார்க்குறோம், பிரபுக்கு பார்த்தோம்னாக்க 3,000 ருபீஸ் லாஸ் ஆன் ரீவேல்யூஷன் பிரபுவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3/6 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ கேன்சல் பண்ணோம்னா 1 3 is 3 2 3s are 6ங்களா, 1 2 is 2 15 2s are 13 கிடைக்குது. இந்த 2 0 இங்கே போட்டுரும். இப்போ 1,500 ருபீஸு பிரபுவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னாக்க 1 2 is 2 2 3 2s are 6 கிடைக்குதுங்களா, 1 3 is 3 போயிடுது. அப்போது மிச்சம் 3 0வை என்ன பண்ணிடுறோம், இங்கே ஆட் போட்டுடுறோம். 1,000 × 1 சார் எவ்வளோ வருது, 1,000 ருபீஸ் யாருக்கு போகுது,
ரகுவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அடுத்தது 3000 ரூபா லாஸை சிவாவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அவருடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1/6 இருக்குங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்க 1666 5 6 ஆர் 13 கிடைக்குது. இந்த 2 ஜீரோவை இங்கே ஆட் பண்ணிட்டோம். அப்போது 500 into 1 சார் எவ்வளவு 500 ருபீஸ் வருது. அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஸோ ஆல் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 1500 1000 and 500 இந்த லாஸ் 3000 ருபீஸை அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோமா. இப்போ என்ன செய்யணும், இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். எப்படி பாஸ் பண்ணுவோம், இப்போ உங்களுக்கு லாஸ் எந்த பக்கம் கிடச்சிருக்கு, கிரெடிட் சைடில் ரீவேல்யூஷனோட கிரெடிட் சைடில் தான் 3000 ருபீஸ் கிடச்சிருக்கு. கவனிங்க, எங்கே கிடச்சிருக்கு, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் தான் உங்களுக்கு பேலன்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. அப்போது இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் என்ன பண்ணுவோம், நம்ம கிரெடிட் பண்ணுவோம் 3000 ருபீஸ். ஏன்னா கிரெடிட் சைடில் தான் உங்களுக்கு பேலன்ஸ் கிடைச்சதுனால ஜேர்னல் என்ட்ரியில் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் 3000 ருபீஸை கிரெடிட் பண்ணிட்டு ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். அப்போ பிரபுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 1500, ரகுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 1000 ருபீஸ், சிவாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 500 ருபீஸ் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் 3000 ருபீஸ்ன்னு என்டர் பண்ணிட்டு பிராக்கெட்ல லாஸ் ஆன் ரீவேல்யூஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வித் இயர் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எழுதி சமம் முடிக்கணும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.